ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எப்பவுமே செல்ஃபியோட தான் வீடியோ ஆரம்பிப்பேன். இப்போ பைக்கில் போகிற மாதிரி ஆரம்பிக்க பார்க்குறீங்களா? ஒரு வழியாக மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் எங்கடா போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு வழியாக இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா ஒரு அருவிக்கு போக போகிறோம். வீட்டில் இருந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு நாள் லீவ் தானே, ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம். ஒன் டே ட்ரிப் எங்கே போகலான்னு பார்த்தா பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்துடலான்னு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதனால தான் இந்த மோட்டோ வ்ளாக் மட்டும் இல்லை, இது கூட அட்டாச்சாக ஒரு இன்னொரு வ்ளாகும் வரும். செகண்ட் வ்ளாக் மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் வ்ளாகு, இல்லை கண்டென்ட் இல்லைன்னா மொத்தமாக ஒன்றா போட்டுருவேன். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், பாதியிலே பார்க்காதீங்க, ஓகேவா? அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காமே இருக்கீங்க. வீடியோ வியூலாம் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைபும் கம்மியாக இருக்குது, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கோம். நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு பின்னாடி தான் உக்காந்துட்ருக்கான். லூசு பையன், அவன் ஒரு பைக்கு நான் ஒரு பைக் போகலான்னு தான் பிளானு. கடைசியில் நேரத்தில் அவன் பைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. நேற்று சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணால் அவன் எடுத்து வர சொன்னான். அங்கே போனால் 2 நாள் ஆகும் அப்படின்ட்டானுங்க. இது காயிலெலாம் போயிடுச்சான் மாற்றணுன்னு. சரி, அதனால அவன் வண்டியை விட்டு சரி பிளானை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் எங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம். என் பைக்கில் என்னோட ஹினாட்டாவில் போயிட்டுருக்கோம் 2 பேரும். வேற எங்கேயும் போலங்க, தலா தாங்க போகிறோம். அப்படி நிறைய பேர் போட்டிருப்பீங்க, இருந்தாலும் நாங்களும் போடுறோம். ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல. நான் இதுக்கு மாதிரி நிறைய பேர் தலா அந்த உச்சி ஃபால்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க, பட் நான் போனதில்லை. நான் ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது வெறும் அந்த குளம் கட்டி வச்சுருப்பாங்களே அது வரைக்கும் தான் போயிருக்கேன். அதுக்கு மேலே நான் போனதில்லை. சரி, அதான் இந்த வாட்டி தான் நல்லா இருக்கே கிளைமேட்டு, சரி போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போகிறோம், ஓகேவா? அப்படியே வாங்க போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க பைக் இந்த மாதிரி லாங் டிரைவ் ஓட்டி. ஆனால் இது 3வது லாங் டிரைவு. அதே மாதிரி வண்டியும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிற மாதிரி ஆச்சு. 100 இந்த வண்டி ஈஸியாக 135 மேலே அசால்ட்டாக போகுது. பட் நான் கொஞ்சம் அவ்வளோ வேகம் போக மாட்டேன், 100 தான் போவேன். ஒரே வாட்டி செக்அப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் 135 போனேன். எங்கே போனேன்னா நான் இதுக்கு போனேன், பாண்டிச்சேரி போனேன். அப்போ தான் செக் பண்ணேன். மார்னிங் டைம் செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு, அப்போ ஜில் இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த டைமில் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேங்க. சரியான மட்டி. கேமரா ஆன் பண்ணாமல் நான் மட்டும் ஓடிட்டு இருந்தால அது ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் நான் ஓட்டவே இல்லை. இப்போ தான் ஓட்டிகிட்ருக்கேன். சத்திய சோதனை. புயலுக்கு போக வேண்டியவன் இதுக்குள்ளே போயிட்டேன். நாங்கள் போன வாட்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன், காலேஜ் பசங்க கூட. அப்போ வந்து காரில் போனோம். ஒருத்தன் கார் எடுத்துன்னு தான், அதில் போனோம். ஒரு 6 பேர் போனோம். அப்போ கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. காரில் பாட்டு போட்டுங்க ஜாலியாக அப்போ போனோம். இப்போ என்ன, இப்போ நம்ம இனட்டா இருக்குது, நம்ம இனட்டா தவிர வேறனா வேணும். என்ஜாய்மெண்ட் தான் ஃபுல். ஆனால் என்ன டைம் தான் கிடைக்க மாட்டேங்குங்க. வாரத்தில் ஒரு நாள் லீவா, அந்த ஒரு நாள் லீவில் போகிறதுக்கே டைம் கம்மியாக இருக்குது. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நானும் இந்த ஒன் டே வ்ளாக் தான் எடுத்து அப்போ போட்டுட்ருக்கேன். கண்டென்ட் எனக்கு கிடைக்குது, பட் ஆள் இல்லை எடுக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் இதாட்டியே ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. வீடியோ பரவாயில்ல, வியூ போகுது. அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஏற்றிவிடுங்க, சப்போர்ட்டு பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக தேய்ச்சி 500 சப்ஸ்கிரைபர் மாதிரி தாண்டணும். இந்த ஹைவே விட அடுத்து இந்த தடா அந்த இந்த புழலாம் தாண்டி போகும்போது அந்த ஹைவே செம்மையாக இருந்துச்சு. நல்லதான், இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கும். ஆனால் என்ன தடாவில் எப்படி இருக்குன்னு தெரியலையே. தண்ணி இப்போதான் மழை பெஞ்சிச்சு, தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் போகணுன்னு தோணுச்சு, கிளம்பி போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் எங்கன்னா போகணுன்னா யோசிக்கணும், யாராச்சும் வருவாங்களா வரமாட்டாங்களா, கூட்டின்னு போவாங்களா போக மாட்டாங்களா அப்போ நான். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம இனட்டா இருக்கா, இனட்டா மட்டும் டேங்க் ஃபுல் பண்ணுறோம். எங்கே வேணால் ஜாலியாக போகலாம். வீட்டில் சொல்லிட்டு சொல்லாமல் போனால் வடிப்பாங்க அப்புறம் வீட்டில்.
ஹைவேல மட்டும் மரம் நடாம எல்லா இடத்துலயும் மரம் நட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஹைவேல நடத்தா அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்லயோ இல்ல முக்கியமான ரோட்லயோ நட்டு பராமரிச்சா எல்லாருக்கும் நல்லது தானே. அதே யாரும் யோசிக்க மாட்டீங்க. எங்க வீட்டுலாம் எங்க அப்பா நிறைய செடி நடுவாரு, செடி எட்டு வச்சிருப்பாரு. ஆனா என்ன, அது வைக்கிறதுக்கு இடமா இல்லை, இடம் தான் கம்மியா இருக்கு. இங்க சென்னையில செடி வளர்த்து எடுத்துட்டு போய் ஊர்ல வச்சிருவாரு. ஏன்னா அதோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், மற்றபடி எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க நான் வீட்டுல செடி வளர்க்குற பேர்ல இந்த மணி பிளான்ட் இது வளர்ப்பாங்க. ஒருத்தவங்க தான் வீட்டுல இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த வீட்டுல மொட்டை மாடியிலே கார்டன் செட்டப் பண்ணி சூப்பரா பண்றாங்க. எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும் ஆசை, ஆனா மொட்டை மாடியில. ஓகே ஓகே, அங்க போய் தலா பாதி போட காணும். டேய் தலா பாதிங்களா, தலாவில் இந்த போர்டுங்களா, தலா போர்டே காண பாதி. யாரும் போக கூடாதுன்னு கட்டி வச்சிட்டீங்களா என்ன? ரோடு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இவட பாதிங்களா, ரோடு ஏதாச்சும் வெத்தீங்களா என்ன? பாருங்க இவ்வளோ ரோட்டே நோண்டி புதுசா பிரிட்ஜ் கட்டுறாங்களா? எதனால இது? அவ்வளோதாங்க, ஒரு வழியா தடா மட்டும்தான் வந்திருக்கோம், தடா ஃபால்ஸ் வரல. சரியா, நாங்கள் போன வாட்டி கூகுள் மேப் பார்த்துக்கினே ரோட்டு மேலே போயிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோட்டு போயிட்டேன். இப்போ இதுதான் இந்த ரூட்டில் போனால் தான் கரெக்டாக போக முடியும். ஐயோப்பா, அதேமாரி இந்த இடத்த விட்டால் வேற இடத்துல ஹோட்டல்ஸ் கடை எதுவுமே இருக்காது. ஏன்னா போன வாட்டி வந்து நான் பார்த்தேன், இங்கே கடை இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே நேராக போனால் ஃபுல்லாக உள்ள எதுவுமே இல்லைங்க. அன்றைக்கி இப்போ நாங்கள் போகும்போது கடை எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு யோகா சென்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்கும். அது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில, நான் அதுவும் காட்டுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே போய் சாப்பிட்டு அப்புறமா மீதி தான் காட்டுறேன். ஏன்னா இன்னும் சாப்பிட்லன்னு சொன்னேன்ல, அதனால் சாப்பிட போகிறோம் உங்கள் ஃப்ரெண்டும். இது மார்க்கெட் ரூட்டு, நான் மேலே போனால் யூடியூப் போட முடியாது, அதனால கீழே இப்படி வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமைல அதெல்லாம் அழகாக வாய் வளருது. Oh, pretty girls. கிட்டத்தட்ட ஒரு 1.5 years மேலே மாதிரி தடா வரலாம். அதான் ரூட் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால தான் கூகுள் மேப் போட்டுங்க. கூகுள் மேப் போட்டுனாலும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, நாளைக்கு வந்து சாப்பிட்ட கடை எங்கே அதை காணும், அந்த கடையை தான் தேடிட்டுருக்கேன். சாப்பிட்ட கடையை இங்கே தான் இருக்கும். அந்த கடை எங்கே, அந்த கடை நல்ல கடை, நல்ல கடையை விட்டாங்களா என்ன இல்லையே. ஏய், நாங்கள் அப்போ வந்தப்போ கடை இருந்துச்சு, அந்த கடையை காணுதா? ஆமாம், அதான் எனக்கு தெரியல. இது இல்லைடா, லெஃப்ட் சைடில் இருந்துச்சுடா கடை. இரு வாரம் ஃபர்ஸ்ட் அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். கடையை காணடா, எப்போ கடை காணாமல் போவோம், அதான் டவுட் ஆகுது எனக்கு. ஏய், லெஃப்ட் சைடுறான்றா நீ வேற. ஆமாம், ஒரு கடையெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களோ. ஓ, இந்த கடை தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இதுதான் ப்ரோ நான் சாப்பிட்ட கடை. ஆமாம், வா சாப்பிட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். வா நல்லா இருக்கும், வா இறங்கு. ஆமாடா வாடா. ஐஸ்கிரீம் தோகுது, கட்டு. ஏய் வாடா, நல்லா இருக்கணும் தொக்கு போய் வாடா. இங்கே தான் சாப்பிட்டோம், இங்கே சாப்பிட்டாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் நாங்கள். ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ, வா ப்ரோ நீ.
என்ன வச்சிருக்கு? பிரியாணி இருக்காண்ணா? பிரியாணி இருக்கா? 2 பிரியாணி சிக்கன் ரைஸா? பிரியாணியா சிக்கன் ரைஸா? ஓகே நான் 2 பிரியாணி. கடை வந்தாச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துச்சு. பத்தல்ல தொக்கு பிரியாணி. ஒரே ஒரு பீஸு நல்லா பெருசாக வச்சுட்டு சாப்பாடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இல்லை லைட்டாக தொட்டு இப்படி சாப்பிட்ணுமா, அதுக்காக இது வச்சுருக்காங்க தொக்கு பிரியாணி. நண்பர்களே சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஹோட்டல் தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கள் கடை எதுவும் இருக்காது. அதான் கொஞ்சம் மன வருத்தம். மற்றபடி அந்த கேங் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கேங் வருதா இல்லை தெரியல, இதெல்லாம் பார்த்துப்போம். இதுக்கப்புறம் கடை எதுவும் இருக்காது. அதனால் இங்கேயே சாப்பிட்டு போகிறோம். ஜாலியாக போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? தலாக்கு போகிறோம். ஏமா ஐஸ்கிரீம் காட்டுனா நைட்டாக இரும்பல் வருது. நதியே நதியே காதல். வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. என்னன்னா நான் தான் பண்ணிட்டேன் சின்ன ஆக்சிடென்ட்டு. இந்த ஐயோ ஏமா நிறையா பட்டாம்பூச்சிலாம் பறந்துகிட்டே இருந்துச்சா, அதில் ஒரு பட்டாம்பூச்சி ஹெல்மெட்டில் அடிச்சு பாவம் செத்துச்சு. என்ன பண்ணுறது, அதான் ஆத்மா சாந்தி வேண்டிட்டேன் வந்துட்டேன். இப்போ கூட உங்களுக்கு சப்போஸ் தெரியுதா இல்லைன்னு தெரியல, நிறையா பட்டாம்பூச்சிங்க பறந்துகிட்டே இருக்கும். சரிதான் நீச்சு ஆங்கிள் கட்டாக்கா பாரு, ஆங்கிள் கட்டாக்கா. ஓகே. அப்பப்போ ஆங்கிள் கட்டா இருக்கா இல்லை கூகுள் மேப் கட்டாதா பார்த்து போகிறதே கடுப்பாகுதுங்க. ஏன்னா கொஞ்சம் இருட்டாகுதா? ஓகே. நான் போனாட்டி இதுக்கப்புறம் கடை இல்லாமல் இருப்பு பண்ணலாம். கடை போவீங்களா? பின்னாடி வரமே நொந்து சாரம் பள்ளத்தில் உருட்டியா இருக்குது. அது தெரியுதா மலை? அதான் தடா. அதுக்குள்ளதான் நான் போகணும். இப்போ வா, நான் இன்னும் காட்டுறேன். மெஸ்ஸா இருக்கும். இதுக்கு முன்னாடி எதுவும் கடை எதுவும் இல்லை. பட் ஆனால் இப்போ கடை இருக்கா இல்லையான்னு தெரியல. கடை வச்சு ஏதாவது புதுசாக கடை வச்சிட்டாங்களோ அப்படின்னு தெரியல. இருந்தாலும் வாங்க பார்ப்போம். யாரா நீங்க ரோட்டை விளம்பா பழம் முட்டுச்சு? அதே மாதிரி அங்கே தலை அந்த இடத்துல கூட ரோடு கிடையாதுங்க. ஐயோ, கொஞ்சம் உள்ளே போயிட்டதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு தெரியலாம். எப்படி வீடியோ பார்த்துருப்பீங்க. பாதி பேர் என்ன பண்ணுறது, எங்கேயும் போக என்னமே அங்கே போக முடியல, யாராச்சும் போட்டிருப்பாங்க. இந்த வீடு தான் பார்த்துருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் தலாவில் கொஞ்சம் ஃப்ரீயாக கூட்டம் இல்லாமல் குளிக்கணும்னா காலையிலே வாங்க. காலையிலே வந்தீங்கன்னா கூட்டம் இருக்காது, ஜாலியாக இருக்கலாம். இந்த ரோடு பள்ளம். ஐயோ 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 ஏமாப்பா. பாக்கடே நல்லா அந்த ரோடு யாழ்டி பண்ணா. சச்சா இப்ப யார் இந்த ரோடுக்கு முதலமைச்சர்? பவன் கல்யாணா? அதில் நாங்கள் பார்த்தோம் ஆந்திராவுக்கு பவன் கல்யாணம் தானே. ஜிஆர்டி கோல்டு லோன் இங்கே வந்துட்டானவன். லலிதா வாங்க, சாரிப்பா, லலிதா ஜுவல்லரிஸ் இருந்தாங்க போன வாட்டி. ஆனால் அதுக்குள்ள யாருக்கும் அலோடு இல்லடா, யாரும் இல்லை விடல. நான் போன வாட்டி வந்தேன், தெரியல. நான் போன வாட்டி வந்தேன், அப்போ விடல.
நம்ம இப்போ அப்படி தான் போவோம், அது பக்கத்தில் போய் தான் போவோம். எப்படி தான்ப்பா மோட்டோ லாகிங்கில் பேசுறதுனே தெரியல. சாச்சா ஒரு தடவை பேசுறதே மறுதடவை பேச முடியாது, அது ஒரு கஷ்டம். அப்போ என்னடா பேசுறதே பேசி போட்டு வேறு கண்டென்ட்டே கிடைக்கல அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறது? அதே மாதிரி யாராச்சும் சப்போஸ் இந்த மோட்டோ லாகிங் நல்லா பண்ணுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ சப்போஸ் தப்பி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எப்படிலாம் மோட்டோ லாகிங் பண்ணுறப்ப என்ன கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் பார்க்குற நிறைய பேர் வீடியோ, பட் இருந்தாலும் எனக்கு அது ஒன்றுமே புரியல. நிறைய பேர் இது மாதிரி மோட்டோ லாகிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வெறும் நார்மல் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே மோட்டோ லாகிங் கம்மியாக தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி எந்த கேமராலாம் யூஸ் பண்ணால் மோட்டோ லாகிங் நல்லாயிருக்கும் அதுவும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் என்னோடய பட்ஜெட் கம்மின்றதால நான் என்னடா கேமரா ஒரு 6000 தான், அவ்வளோ கேமரா தான் வாங்கினேன். ஏன்னா ஹை குவாலிட்டி கேமரா வாங்கி நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய ஆளாக இல்லை. என்ன பண்ணுறது? இந்த ஒரு பஸ்ஸு எப்படி, ஆனால் இந்த ஒரு நம்ம பஸ்ஸு வருங்க. ஆனால் தலை வாட்டர் ஃபால்ஸுக்கு பஸ்ஸு வருதுன்னு தெரியலையே. பஸ்ஸு ஐ திங்க் பஸ்ஸு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போனோட்டு நான் பஸ்ஸில் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் நல்லா வேலை ஸ்பீட் பிரேக் பார்த்தாச்சு. அப்பா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தெரியுது. ஐஸ்கிரீம் மேலே சட்டை இரும்புல வருது. ஐயோ சும்மாவே எனக்கு சளி பிடிச்சிருக்கு. கடந்த ஒரு 4-5 மாதமாகவே ஐஸ் வாட்டர் குடிச்சு இந்த மாதிரி சளி பிடிச்சிச்சு. அப்பப்போ என் வாய்ஸ் மாறும், கண்டுக்காதீங்க. கொண்டு சோடா வேட்டையாடும் கடல் ரசம் நான் சொன்னேன்ல மேடம், பஞ்சு பேர் என்ன போட்டிருக்கு 6. யாரா வீக் அனுபவம்? என்டர் த ஃப்ரீ தெரியலப்பா அவ்வளோப்பா. ரெஜிஸ்டர் பண்ணுமா? முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணுமா? இது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், வேர்ல்ட் சென்டரா? அப்போ என்ன ஏமாத்தினாங்களா? ஐயோ ஆ அப்படியே நான் சொன்னானுங்க போனாட்டி இறந்து வந்தானு. அடா பாருங்களா பாரா. அப்போ கல்யாணம் பண்ணாம அது எதுக்கு இது என்ன இது? ஒரு லாக் பண்ண வரானா? என்னாடி பண்ணுறீங்க? எங்கே போகிறாங்கண்ணா? அவங்க கடை தான் போகிறாங்களோ? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பாருடா. எலக்ட்ரிக் கார் ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. நான் ஓட்டியிருக்கேன். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டார்ட் ஆகுறதும் தெரியாது, மூவிங்கில் அந்த இன்ஜின் சவுண்ட் எதுவுமே இருக்குது. அதனால ஸ்மூத்தாக போகும் வண்டி. அதே ஃபன் மூடு, ஃபாஸ்ட் மூடு, ஆங்கிரி மூடெலாம் இருக்குது. ஆங்கிரி மூடெலாம் போட்டுனா சர்றணும். வாடா பழமையில வாடா. ஆங்கிரி மூடெலாம் போட்டிங்கன்னா மஜாக போகும் வண்டி. சர்றணும் போகும், அப்படியே சர்றணும் போகும். நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆனால் என்ன பேட்ரி தான் என்னன்னு தெரில. ஏன்னா மேக்ஸிமம் 300 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் போகும், அவ்வளோ அதிகமாகலாம் போகாது. பார்த்தல ஃபுல்லாக செடி தான் இருக்கும். அங்கே அந்த மலை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த மலை இருந்தால் கொஞ்சம் கிளியராக தெரியும். அது தெரியுதா? நான் வந்த அன்னைக்கு காலையில நம்ம ஊர்ல மழை பெஞ்சிச்சு. சென்னையில காலையிலேயே மழை. எப்படிரா மலையில போறோம் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா நான் டிசம்பர் டைம்ல வந்தேன். டிசம்பர் டைம் ஃபுல்லா வெள்ளம் இல்ல, அந்த டைம்ல வந்தேன். ஃபுல் செம்ம கிளவுடு. அப்ப அந்த மழை ஃபுல்லா மறைச்சிட்டு இருந்துச்சு, செம்ம கிளவுடா இருந்துச்சு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரியல, இருந்தா காட்டுறேன். அங்க போனா தண்ணி செம தண்ணி தலால. அங்க ஸ்டார்டிங் டோக்கன் கொடுப்பாங்க பில்லு போடுறது. பில்லு போட்ட கொஞ்சம் அங்கேயே தண்ணி. அது முட்டுக்காக தெரிஞ்சாங்க. நாங்க அது என்ன பண்ணோம், கார் எடுத்துட்டு போனோம்ல,
ஃபர்ஸ்ட் 2 பேர் நடந்து போனோம். நானே நடந்து போய் பார்த்தோம் தண்ணி எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு உள்ள வந்து பார்த்தா நிறைய பேர் வந்திருக்காங்க. அவன் என்ன பண்ணா எல்லாரையும் சொல்லி தான் அனுப்பிச்சான், உள்ள போறதுக்கு வழி இல்லை தண்ணி அதிகமாகுதுன்னு. ஆனா கஷ்டப்பட்டா 100 பேர் மேல இருந்தாங்க. ஆனா நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான், போன வாட்டி வரும்போது கீழே குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். ஆனா உய்யால என் ஃப்ரெண்ட்ஸ்ல வரானுங்க, அவனுக்கு எப்போ வராங்களே தெரியல, இஷ்டத்துக்கு ஏதோ டைம் வந்துடுறானுங்க. அவனுக்கு வர டைம்லாம் மேலே வாட்டர் ஃபால்ஸ்லாம் வரைக்கும் போகிறானுங்க. இந்த வாட்டியாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போயே ஆகணுங்க, செமங்காண்டாகுது. பின்ன வந்ததே வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க தானே. இதாவது குற்றாலத்தை கூட போனதில்லை. இதுக்கப்புறம் தான் ரைட்லாம் போகணும். என் பேர் ஒருத்தர் உக்காந்துனால அவன் தான் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். அவன் தான் ரைடு பார்ட்னரு. நானும் அவனை தான் நிறையா லாக்லாம் எடுக்கணும், நிறையா ஊர் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு பைக் வாங்கினது. ஆனால் என்ன பண்ணுறது, சுத்தத்துக்கு டைம் இல்லை, கையில் காசும் இல்லை, வீட்டில் கொடுக்குறதுக்கும் செலவும் கரெக்டாக இருக்குது. எப்படியா ஏதோ சின்ன சின்ன லாக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எடுக்கிறோமே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சொன்ன இன்னும் நல்லா தெரியுங்க அது மலை. இவங்க தலை தான் போகணும் போது கேங்கா. ப்ரோ என்ன இல்லை புல்லட்டா என்ன வாங்கிட்டு தானே அங்கே பார்த்தல மழை ஃபுல்லா. நம்ம காத்துல மழை. ஓ கப்புள்ஸ் பார்த்தல ஃபுல்லா மழை தான். இங்க டோல்கேட்லாம் போட்டானுங்க. சும்மா செக் போஸ்ட் பாத்தியா, ஜில்லுக்குள்ள காத்தீங்க. கோ ஸ்லோ. ஸ்ரீ சிட்டி மூட வச்சுனானுங்க எங்க பார்த்தாலும். ஓ இதான், ஓ ஃப்ளாட்டு போட்டாங்களா? நான் இல்லையே, ஃப்ளாட்டு கூட போடலையே. அப்போ ஸ்ரீ சிட்டி போட்டிருக்கானுங்க. ஏன் போட்டிருக்காங்களே தெரியல. என் பக்கம் போறவனே பார்த்து பாட்டுல அவ்வளோ வராது. பாச்சோப்பா அடிபட்டுச்சுடா சாமி. எனக்கு பாட்டில் அவ்வளோ வராது, சும்மா பாடுறேன். ஓகேவா, தப்பா இருக்காதீங்க, பரவாயில்லைங்க. நல்லா ஜில்னு காத்தடிக்குது. பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஏம்மா பரவாயில்லையே, ஜூஸ் கல்லாம் போட்டிருக்கானுங்க. மண்டர் இதே நான் இந்த ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் ஹெல்மெட் சேஃப்டி ஹெல்மெட் தான் ஆக்சாரில். ஆனால் என்னன்னா ஒரு டைம் இந்த மண்டை அடிக்குதா, நான் நினச்சிக்கிறேன் தலையில் ஹெல்மெட் போடுற ஃபீலே இல்லை. ஏன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறதால தெரிய மாட்டேதா, நான் அப்படியே சொரிய ஆரம்பிச்சிடுறேன். ஒரு டைமு மண்டை மேலே ஹெல்மெட்டே மறந்துடுறேன். நான் சொரிஞ்சிட்டீங்கன்னா அவன் சொரிய மண்டை போல மட்டும் அப்புறம் எதுவும் ஹெல்மெட் பண்ணுறேன்னு. பாருங்க செம்மையாக இருக்கா, ஃபுல்லாக மரம். ஆனால் என்ன இங்கெல்லாம் தண்ணி, இந்த தண்ணி வந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ தண்ணி இல்லை எல்லாம் சொல்கிறாங்க. நான் போகும்போது நடக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. சே என்னடா போன வாட்டிலாம் வரும்போது எதுவுமே இல்லை, இப்போ நான் வீட்டில் ஆகுது. ரூட்டு மாறிக்கிட்டே வந்துட்டணும் இல்லையே, கூகுள் நம்ம கட்ட தான் கூட்டும்போது. அப்புறம் பெட்ரோல் பங்க்லாம் புதுசாக கட்டிக்கிறானுங்க. வாழா ஒன்றும் ஆகுதுடா. இந்த பாட்டு மண்டல ஓடிட்டே இருக்குங்க. இன்ஸ்டா பாட்டு வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு எது திறந்தாலும் இந்த ஒரே பாட்டு தாங்க. இந்த ஆசை கோடு என்ன கூடுது, ஐயோ ஏதோ ஒரு பாட்டுறா சாய்ப்பா. ஆமா இன்ஸ்டா தந்தாலும் அந்த பாட்டு தான் வருது, ஃபேஸ்புக் தந்தாலும் அந்த பாட்டு தான், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட கருமை அதான் வைக்கிறானுங்க. 86 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ஆனால் தலா வந்து கரெக்டாக 90 or 100 கிலோமீட்டர்ஸோ. ஐயோ இல்லை தண்ணி ஊற்றுது மூக்கில் இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே.
நான் வர தலை குளிச்சுட்டு வீட்டுக்கு வர போகணும். ஜாகரம் வந்துருமோ பார்ப்போம். மலைக்கு மேலே வீடு இருக்குது. சி, வீட்டுக்கு மேலே மலைதா? எனக்கு இதுக்குள்ள வந்து ஞாபகம் இல்லைங்க. போன வாட்டி அங்கே சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்து வந்தோம். நாங்கள் வேற ஏதாவது கேப்குள்ளே பூந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலு. கரெக்டு இந்த ரூட்டுக்குள்ள தான் வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு வரதால ரூட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. சோட்டா பீம் போகிறப்பாங்க. எங்கடா லெஃப்ட்டுன்னு காட்டுது, லெஃப்டே காணோம். அப்புறம் லெஃப்டே இந்த லெஃப்ட் தான். கட்டு கரெக்ட் இந்த ரூட்டில் தான் வந்தேன். ஞாபகம் இருக்கு. நான் 12 கிலோமீட்டர் பையா. 12 அடங்கொப்ப தலைமுறைங்க. ஏன் கேமரா தான் இருக்கு. பழைய பார்த்துப்போம். தடா என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் கேமரா, அதுக்கப்புறம் ஃபோன் கேமரா தான். ஏய், வீடியோ ரெக்கார்ட்ல தானே இருக்கு. இல்ல அந்த ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகுதா பாரு. ஹாய் கௌஷிக் ஓரமங்கலாம். ஆந்திரா கௌஷிக். ப்ளூ கலர் லைட் பிங்க் ஆகுதா? அடங்கோயா, அங்க பாரு. வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். வந்தாச்சு குண்டு மல்லிகா கட்டகோ மலாடி. அப்பா இந்த சவுக்குமா இது தலை செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. சே, அப்புறம் எங்கள் ஊர்லலாம் எல்லா வீட்லேயும் தாழை மரம் இருக்கும். இப்போ தாழை மரத்தெல்லாம் வெட்டாங்க. ஸ்மெல்லு செம்ம. அதை தொட்டா போக செம்மையாக இருக்கும். ஏய், எனக்கு தானே அடி, உனக்கு எப்படி அடி பேடி உட்காந்துரு. உனக்கு யார் ஆகும்னா 3 அடி வேணும். ஆனா நம்ம இது மலைதான், பட் தலை அங்க இருக்கு. காடெல்லாம் தாண்டி மலையெல்லாம் தாண்டி போற மாதிரி வரும். இங்க ஸ்மெல்லு செம்மையா இருக்குங்க. இந்த தைலத்தோட ஸ்மெல்லு. ப்ளீஸ் நண்பர்களே கொஞ்சம் வழி விடுங்க. தேங்க்யூ. பாத்தீங்களா மலை சும்மா பச்சை பச்சைன்னு இருக்கு. வானவில்லை போனே பெரு சிங்களா நல்ல சிறு சிங்கம் முன்னே வாடா பல பார்க்கலாம். நீ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வாட்டி வாட்டர் ஃபால்ஸ் மேலே போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மஜா தான். போ அந்த குளத்துல வெட்ட குழியில போட்டு அப்படியே நடந்து வாட்டர் ஃபால்ஸ் மேலே போயிடலாம். காத்துட்டீங்க. பின்னாடி ஒருத்தன் கையை ஆட்டியா இருந்தான், டான்ஸ் ஆடுறான்.
பாரு, இதுக்குள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு எவன்டா கண்டுபிடிச்சிங்க? பரவாயில்ல, எவன் கண்டுபிடிச்சா என்ன, எல்லாம் என்ஜாய் பண்றாங்களா? அதுக்கு இவங்களே இந்த கவர்மெண்ட்டே, அது கவர்மெண்ட்டா இல்லை யாருன்னு தெரியல, கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன். டோக்கன், வண்டிக்கு டோக்கன்லாம் போட்டு நல்லா அனுப்பிச்சுடுறாங்க காசு. பேக்லாம் செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி ப்ராப்பராக தான் அனுப்புவாங்க, சும்மாலாம் செக் பண்ண அனுப்ப மாட்டாங்க. முடிஞ்சது. இது ஒரு சின்ன கிராமம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வீடியோ இருக்காது. 1 2 ஐயோ டிக்க வலிக்குதே. छोटू ना इल्ले छोटू रोड छोटू मोटू के बतलू இப்போதான் நல்ல ஸ்மெல் வருது சொன்னேன், அதுக்குள்ளே பேட் ஸ்மெல் வருதுராச்சா. ஏய் என்னடா பண்ற வண்டியா? டேய் ஹெல்மெட் என்ன பண்ற? எதனா இடிக்குது மண்டபம்? மல்ல 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 மல்ல. ஆமா, இந்த வீட்டில் கட்டி கொடுத்தவன் யார் கொடுத்தவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கும். அங்கேடா களை போட்டு வச்சுக்கிறீங்க? டாய் எப்படா அங்கெல்லாம் களை போடுறீங்க? $92 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இன்னும் இல்லை, 7 கிலோமீட்டர் கட்டுது. ஐயோ ஏப்பா டிக்க வலிக்கிறாடே சாமி. ரொம்ப வச்சு லாங் டிரைவ் ஓட்டுறேன்னா? ஆமா, அதுவும் காலியாக இருக்கும். வாமத்து சாவ போல. கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஆனால் ரோடு இப்படி வரும்ல, இந்த ரோடும் வரும் இல்லை, இதுவா அதுவா? வாரோடு வந்து பார்த்தோம் எது வந்தாலும். ஏன்னா அது இதே மாதிரி தான், கொஞ்ச நேரம் அப்புறம் மண் ரோடு தான் வரும். லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். என்ன சரி மழையெல்லாம் பெஞ்சு தான் எங்கடா மழை இருக்குது, மழை இருக்குது அப்படிங்க தானே. ரைட் ரைட் ரைட். ட்ரக் வருது. வேலை நடக்குது. பஸ் பஸ் பஸ்ஸு, டாட்டா பஸ். ஓ சுற்றுலா பயணமா? யார் பயணங்களா? வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து போகிறாங்க அவங்க, வந்து தலா வந்துட்டு போகிறாங்க. ஃபாரினர்ஸ் வந்து தலா வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போகிறாங்க. ஊர் சைட்லாம் போனால் தான் இந்த ஸ்மெல்லாம் தான் இருக்கும், அந்த செடியோட ஸ்மெல்ஸ்லாம். யாரா இருங்க சாப்பிட்டா என்னடா அது? கரெக்டா ஆவா, கரெக்டு தான் ஆவா. நாங்களாம் யாரு என்ன 2 பண்ணிட்டாங்க இல்லை, 100 கிலோமீட்டர் தான் நான் வந்திருக்கேன். 4 லிட்டர் இல்லை. ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பீட் பிரேக்கர். இது இங்கே அப்போ இருந்துச்சு எனக்கு தெரியல. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் தோ வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். ஓகே ஓகே, கவர்மெண்ட் ஆஃப்
அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரோடு இருக்காது, இந்த ரோடு தான் ஃபுல்லாக தாட்டு மண் ரோடு தான். அவ்வளோதான், வந்தாச்சு. சச்சா இதுதான் தலா காலையில் வந்தாலும் மறுபடியும் எடுத்து ஜாதாங்கண்ணே. வந்தாச்சு தலா வாட்டர் ஃபால்ஸ். இறங்கடா, ஸ்டோரி போடுவோம் போட்டோ எடுத்து. கஷ்டப்பட்டு வண்டி நின்றுச்சு. பார்த்தல கூட்டம் இருக்கு. தலா வந்தாச்சுங்க. இது என்ன கிட்டா கேமரா நல்ல வேலை.